வாங்க கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி காளான் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். காளான் பிரியாணி செய்யறதுக்கு அடுப்பு பற்ற வச்சு நான் குக்கர் வச்சுட்டேன். நான் குக்கரில் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். சமையல் எண்ணெய் ஒரு 100 மில்லி ஊற்றிக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு 4 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். அன்னாச்சி பூ 2 கைப்பிடி, கல்பாசி, ஏலக்காய் 3, பிரிஞ்சி இலை 2, பட்டை 2, கிராம்பு 5, வெங்காயம் 1/4 கிலோ போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வரணும். இது பிரியாணிக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி. முன்னாடியே உப்பு போட்டால் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக செவந்துடும். வெங்காயம் நல்லா செவருட்டா 3 பச்சை மிளகாய் நீட்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 1/4 கிலோ தக்காளி போட்டுக்கலாம் கட் பண்ணி. கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனோம். லெமன் 1/2 பழம் ஜூஸ் போட்டுக்கலாம். தயிர், கட்டி தயிர், புளிப்புள்ள தயிர் ஒரு 50 மில்லி போட்டுக்கலாம். தனி மிளகாய்த்தூள் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கலர் பவுட்ரு ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். இது ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்கலாம், வேணான்னா அவாய்ட் பண்ணிடலாம். மிளகாய் பொடியெலாம் பச்சை வாசனை போன பிறகு காளான் 1/2 கிலோ வாங்கி நான் சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். காளான் போட்டுக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கிண்ணத்தில் நான் 2 கிண்ணம் அரிசி எடுத்தேன். 4 கிண்ணம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் அரிசி அளக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் தண்ணி அளவு ஊற்றிங்க. 1 கிண்ணம் அரிசிக்கு 2 கிண்ணம் தண்ணி ஊற்றணும். நான் 2 கிண்ணம் அரிசி எடுத்தேன், 4 கிண்ணம் தண்ணி ஊற்றிக்கிறேன். கேஜில் சொல்லணும்னா 1 கிலோ அரிசி அது. நல்லா தண்ணி ஊற்றி கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி லைட்டாக மூடிக்கலாம். தண்ணி கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் உப்பு காரமாக திட்டமாக இருக்கான்னு பார்த்துங்க. அரிசி போட்ட பிறகு தெரியாது. நான் பிரியாணி அரிசி 1 கிலோ எடுத்து 1/2 hour ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். போட்டுக்கலாம். அரிசி போட்டு நல்லா கிண்டி விடுங்க. மூடி போட்டு நம்ம மூடிடலாம். இப்போ நம்ம வெயிட் போட வேணாம். தண்ணி கொஞ்சம் வத்திட்ட பிறகு தான் வெயிட் பண்ணோம். சும்மா தான் நான் மூடி வச்சுக்கிறேன். தண்ணி இந்த அளவு நல்லா சுண்டிட்ட பிறகு சாதத்தை ஒரு கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டு சாதத்தை சமமாக்கிங்க. மேலே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். புதினா தழை, கொத்தமல்லி தழை கலந்து போடுறேன். 2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் மேலே.
மூடிட்டு வெயிட் போட்டுடலாம். இது பிரியாணி அரிசி நான் 1/2 hour ஊற வச்சதால நான் ஒரே ஒரு விசில் வைக்கிறேன். என் குக்கருக்கு ஒரு விசில் கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் குக்கருக்கு எத்தனை விசில் தேவையோ சாதம் வேகிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுங்க. நான் ஒரு விசில் வைக்கிறேன். குக்கர் ஒரு விசில் வந்துச்சு, வெயிட் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்த்துடலாம் எப்படி இதுன்னு. நல்லா சூப்பராக இருக்குது. சாதம் நல்லா பளபளன்னு இருக்குது. காளான் பிரியாணி நம்ம ரெடி பண்ணோம், ரெடி ஆகி போச்சு. இப்போ நம்ம இறக்கலாம். கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி காளான் பிரியாணி நம்ம ரெடி பண்ணோம், ரெடி ஆகி போச்சு. நான் எப்படி செஞ்சேன்னா அதுமாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். காளான் செஞ்சு கொடுங்க. நான் எப்படி செஞ்சேன்னா அதுமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.